அன்பான நம் ஜனங்களுக்கு அன்பாக சில விஷயத்தை புரிய வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 22 ஏசப்பா என்ன சொல்ல வருகிறார் என்பது கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. அவர்கள் முதலில் தங்களை ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மதம் என்பது தகாத ஒரு உறவு, செய்யக்கூடாத ஒரு காரியம். மதம் எனும் ஒரு பெருங்கல்லை கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் வைத்து இன்றைக்கு குருதி புனல். அது மட்டுமல்ல, இதை விட பெரிய பின்விளைவுகளை இனி வருங்காலத்தில் மக்கள் எதிர்நோக்க போகிறார்கள். இதில் இருந்து நாங்கள் முடிந்தவரை எங்களுக்கு ஜீவன் உள்ள தேவனின் நாமத்திலும் அன்பிலும் முடிந்தவரை நாங்கள் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கிறோம். பாதுகாப்பு ஆண்டவர் தான். ஆண்டவர் எங்களுக்கு தருகிற பாதுகாப்பில் நாங்கள் தங்கியிருக்க கற்றுக்கொள்ளணும். இதை தக்க வைக்க கற்றுக்கொள்ளணும். அதை நான் செய்து கொண்டு முக்கியமாக நான் அதை உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். வடிவாக கேளுங்கோ. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் போல் இருப்பார்கள். இந்த கொள்வனையும் கொடுப்பனவும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிய வேணும், அவர் என்னத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆனாலும் நான் உங்களுக்கு வேதாகம உறுதியோடு இப்போ வாசிக்க விரும்புகிறேன். வடிவாக பார்க்கவும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். இப்போ உலகத்தை என்ன சொன்னார் என்று சொல்லி, என்னத்தை கருதுகிறார் என்று சொல்லி, வேதம் என்னத்தை கருதுகிறது என்று சொல்லி, இந்த பெண் கொண்டு பெண் எடுத்து பூமியை பல்கி பெருக பண்ணுவதையே திட்டவட்டமாக வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு முதல் வேலை எல்லா சபைகளிலையும் கல்யாணம் கட்டி வைக்கிறதான் வேலை. ஜீவ தண்ணீரை குடித்து தாகமற்ற பிள்ளைகளாக இருக்க பரிசுத்தாவினால் கற்றுக்கொள்ளுங்கள் என்று யாரும் சொல்கிறது இல்லை. இன்னும் அழகான வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம். வடிவாக கவனிங்கோ, ரோல் பண்ணி கொண்டு போக வேண்டாம், வடிவாக கவனிங்கோ. தாயின் வயிற்றிலிருந்து 12ஆம் வசனம் சிவப்பு போல மார்க் பண்ணிக்கிறதையா எங்க? ஸோ தாயின் வயிற்றிலிருந்து அந்நகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அந்நகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அந்நகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அப்படின்னா என்ன விளங்குது? அந்நகன் உங்களுக்கு தெரியும், இந்த அகோரிகள் என்று சொல்லி எல்லாம் தங்களை சித்திரவதை செய்து கிதண்டு தான் அவர்கள் வந்து இப்படியே வாழ கற்றுக்கொண்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது அன்னவர்களாக பிறந்தவர்களும் உண்டு. அதாவது கல்யாணம் செய்யாதவர்கள், செய்ய மாட்டாதவர்கள், செய்ய விரும்பாதவர்கள், செய்யத்தகாதவர்கள். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. அது எப்படி பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்குவது? எந்த விதமான ஆபரேஷனோ எந்த விதமான காரியங்களோ அங்கு செய்யப்படலாகாது. அங்கே பரிசுத்தாவியினால் மட்டும் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் தான் இந்த அன்னகர்கள். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். இப்போ விளங்குதா வேதம் என்ன கருதுகிறது என்பதை? இப்போ ஒருத்தர் இரட்சிக்கப்பட்டு மீண்டும் பிறவாமை எய்தி முதலாம் உயிர்த்தெழுதலை அடைந்து ஞானஸ்நானம் எடுத்து இரட்சிக்கப்பட்டுட்டார். அவர் கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றார். ஓட்டவாளியால் தண்ணி அழின மாதிரி தான் இருக்குமே. என்ன இன்னும் அதிகமான வசனங்களை பார்ப்போம். முதல்ல பார்க்கணும். ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர்களை பின்பற்றுவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். யார்? ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் இருக்கிறார்களா சபையில்? ஏதாவது ஒரு கிறிஸ்தவ சபையில் இப்படி ஒரு மனிதன் இருக்கிறாரா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவர்கள் உலகத்துக்கு ஏதுவாகவே
அவர்கள் எப்படி மற்ற மதத்தினர் குத்தி முறிஞ்சி உலகத்தை பெருப்பிக்கிறார்களோ அவர்கள் அப்படிதான் இவர்களும் செய்கிறார்கள். ஆனபடினால் இந்த கிறிஸ்தவம் என்னும் தவம் எப்படிப்பட்ட ஆன்மீகம் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களோ, தயவு செய்து எல்லாருக்கும் பகிருங்கோ, இதில் குரல்களை காட்டுங்கோ. நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் பிள்ளைகளுக்கு அந்த எப்ஸ்டைன் ஜெஃப்ரி என்றவனுடைய வழிபாடும் அந்த முறையும் மனிதனை கடிச்சு தின்ற முறை பூமிக்குள்ளே வந்துட்டுது. அந்த மெக்டானல்ட்ஸில் போய் ஒரு துண்டும் வாங்கிடாதீங்கோ, அந்த பக்கம் போகாதீங்கோ. அங்கே மாட்டுத் தொழுவம் இல்லை, அங்கே வந்து ஆஸ்பத்திரி குழந்தைகள் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறான்னு 2 சிந்திச்சு பாருங்கோ. அங்கே போகிற குழந்தைகளை எல்லாம் இதுக்கு தான் தட்டுறான் சாப்பாட்டுக்குள்ள, விளங்குதா? இதை எல்லாருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கோ, வெளிப்படுத்துங்கோ, ஜெபம் பண்ணுங்கோ, கட்டுப்பாடாக இருங்கோ. எவ்வளோத்துக்கு பிள்ளைகளை பூமிக்கு கொண்டு வராமல் இருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு கொண்டு வராமல் இருங்கோ. இரட்சிக்கப்படுங்கோ. கிறிஸ்துவின் வருகைக்காக கயிறங்களை நீட்டி உங்களை ஆயத்தப்படுத்துங்கோ. இது எல்லாருக்கும் தான். இது கிறிஸ்தவனே இந்த நிலைமைக்குள்ளே எட்டியும் பார்க்கவில்லை. இந்த வசனங்களை சபைகளில் சொல்லவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை. இதெல்லாம் மறைக்கப்பட்ட மறைபொருள். இதை வெளிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் தேவாதிதேவன் பரிசுத்தாவியானவர் என்னை கொண்டு வந்தார். நான் அவரில் மிகுந்த பாசமாக இருக்கிறேன். உங்களிடத்திலும் மிகுந்த அன்பாக இருந்து இவற்றை என்னால் முடிந்தவரை நான் சொல்லுகிறேன். என்னை ஆண்டவர் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு அநேக ஆபத்துகள் வந்தபோது இவற்றை வெளிப்படுத்தப் போகிறேன் என்றால் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த என்னை கதை முடித்து விடுவார்கள். ஆனாலும் என்னை ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த திட்டத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார். பாருங்கோ, அயன்ஸ் 1A மீட்பு திட்டம். இவற்றையெல்லாம் நீங்களும் இப்படியாக படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஹல்லேலூயா. ஆமென்.